ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 16/5/2026 பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். ரிஷப லக்கணம். இருப்பு இன்று 4:36 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:54க்கு. கரணன் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:58 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 5:34 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று காலை 10:06 வரை சௌபாக்கியம், பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 3:58 வரை சகுனி, பின்பு மாலை 3:03 வரை சதுஸ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 5:34 மணி வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 5:34 வரை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் விடையாற்று, காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் வெள்ளி கேடயத்தில் பவனி வரும் காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அதே போல் இன்றைய நாள் அமாவாசை இருப்பதால் முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வதும் உங்களுக்கு, அதே போல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கிருத்திகை விரதம் இருக்குங்க. அப்போ திதிகளில் சஷ்டி, நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை, கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆகியன இந்த முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு மிக ஒரு ஏற்ற நாளுன்னே சொல்லாமுங்க. குழந்தை இல்லாதவர்கள் சஷ்டி திதியிலையும், திருமண வரம் வேண்டுவோர்கள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்திலையும், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த செவ்வாய் கிழமையிலையும் முருகனை விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் கைமேல் பலன் கிடைக்கக்கூடுங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. அப்போ உங்களுக்கு முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய தெய்வம் என்பதால் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களுமே உங்களுக்கு நீங்கக்கூடுங்க. அதோடு வீடு, மனை, சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கக்கூடுங்க. அப்போது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகனுடைய அறுபடை வீடுகளில் சிறப்பு அபிஷேக, ஆராதனை, பூஜைகள் எல்லாமே உங்களுக்கு நடைபெறக்கூடுங்க. கிருத்திகை அன்று விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி முருகனை வழிபட்டால் நற்பலன்களை பெறலாமுங்க. அதே போல் கந்தசஷ்டி கவசத்துடன் கந்தகுரு கவசம், திருப்புகழ் படிப்பது மிகவும் ஒரு பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பகல் முழுவதும் உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு மாலையில் அருகிலுள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாமுங்க. அப்போ கிருத்திகை விரதத்தன்று கந்தசஷ்டி பாராயணம் செய்து மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று பக்தர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு பிறகு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்தீங்கன்னா மிக சிறப்பானதாக இருக்குங்க. அப்போ முருகனை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் அகலக்கூடும், செவ்வாய் தோஷம் எல்லாம் உங்களுக்கு விலகக்கூடுங்க, சகல செல்வங்களும் உங்களுக்கு தரக்கூடுங்க. அதே போல் குழந்தை பேறுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும், மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போதுங்க. இந்த முருகனை வழிபடுவதால் உங்களுக்கு சகல நன்மைகளுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க.
இன்றைய நாள் அமாவாசை இருக்குங்க. அப்போ பித்ரு தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை வளமாகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, முன்னோர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு எளிய வழிபாடு தான் இந்த அமாவாசை வழிபாடுங்க. அப்போ அமாவாசை என்பது பார்த்திங்கன்னா வழிபாடுகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அமாவாசை முன்னோர்களுக்கான நாள் என்றும் முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு நாள் என்றும் சொல்லப்படுதுங்க. அப்போ முன்னோர் வழிபாடு என்பது குலதெய்வ வழிபாடு என்பதும் மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. அதே போல் முன்னோர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 96 தர்ப்பணங்கள் செய்ய வேண்டுங்க. அதெல்லாம் தர்மசாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. அப்போ மாதந்தோறும் வருகிற அமாவாசை, ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு, கிரகண காலங்கள், திதி, புரட்டாசி, மகாலய பட்சத்தினுடைய 15 நாட்கள் என 96 தர்ப்பணங்கள் செய்ய வேண்டுங்க. அப்போ பித்திரு காரியங்களை எவர் ஒருவர் தொடர்ந்து முறையே செய்து வருகிறாரோ அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வம்சத்தினரும் பித்திரு சாபங்கள்லேருந்து நீங்கக்கூடும். அதே போல் பித்திருக்களுடைய கோபத்திலிருந்து விடுபடுவார்கள்ங்க. பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடுங்க. அப்போ திதி, தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவர்கள் அமாவாசை நாளில் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு அல்லது வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைத்தால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன்கள் உண்டாகக்கூடுங்க. முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொண்டு தர்ப்பணம் செய்யுங்க. வீட்டில் உள்ள நம்மளுடைய முன்னோர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தீப தூப ஆராதனைகள் எல்லாம் செய்து சந்தனம் குங்குமம் இடுங்க. அதே போல் முன்னோர்களை நினைத்து தினமும் காகத்திற்கு உணவிடுவது நம் குலத்தையும் வம்சத்தையும் வாழச் செய்யுங்க. அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து செய்கிற காரியங்கள் அனைத்துமே அவர்களை போய் சேரும் என்று நம்பப்படுதுங்க. ஆகவே இந்த அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்து ஆசியையும் பெற வேண்டுகிறோங்க. அப்போ எந்த விஷயங்களையும் நீங்கள் செய்தாலும் சரி, இந்த விஷயங்களை நீங்கள் செய்து விடாதீங்க. முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டுங்க. தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும். அதே போல் தர்ப்பணம் கொடுக்கும்போது கருப்பு எல்லை மற்றவர்களுடைய இருந்து கடனாக வாங்கக்கூடாதுங்க. அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நீரில் இருப்பவர்கள் நீரிலும், கரையில் இருப்பவர்கள் கரையிலும் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க. அப்போ முன்னோர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுங்க. அப்போ அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது விசேஷமுங்க. இந்த அமாவாசை அன்று வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படத்திற்கு துளசி மாலையோ அல்லது துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டுங்க. இது மகாவிஷ்ணுவை மகிழ்விக்கும். இதனால் பித்திருக்களுக்கு விஷ்ணுவினுடைய ஆசி கிடைக்கும். நமக்கு விஷ்ணு மற்றும் முன்னோர்களுடைய ஆசியும் கிடைக்கக்கூடுங்க. இந்த அமாவாசை தினத்தில் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் செய்வது கர்ம வினைகளெல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் புண்ணியம் சேரும் என்பது நம்பிக்கைங்க. அப்போ அந்த அமாவாசை தினத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் பித்திருக்களுடைய நற்கதி அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டுமல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நற்பலன்களும் பெருகக்கூடும். மேலும் கடன் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை சாதனங்களை சோதனை செய்ய மிக சிறந்த நாள், செங்கல் சூளைகளுக்கு நெருப்பிடுவதற்கு மிக உகந்த நாள், சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள மிக நல்ல நாள், குலதெய்வ வழிபாடு செய்ய மிக ஏற்ற நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 5:50 மணி முதல் 7:41 மணி வரை, மிதுன லக்கணம் 7:42 மணி முதல் 9:47 மணி வரை, கடக லக்கணம் 9:48 மணி முதல் 11:57 மணி வரை, சிம்ம லக்கணம் 12 மணி முதல் 2:06 மணி வரை, கன்னி லக்கணம் 2:07 மணி முதல் 4:06 மணி வரை, துலாம் லக்கணம் 4:07 மணி முதல் 6:06 மணி வரை, விருச்சக லக்கணம் 6:07 மணி முதல் 8:13 மணி வரை, தனுசு லக்கணம் 8:14 மணி முதல் 10:25 மணி வரை, மகர லக்கணம் 10:26 மணி முதல் 12:31 மணி வரை, கும்ப லக்கணம் 12:32 மணி முதல் 2:23 மணி வரை, மீன லக்கணம் 2:24 மணி முதல் 4:06 மணி வரை, மேஷ லக்கணம் இருப்பு இன்று 4:07 மணி முதல் 5:46 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நீங்கள் வேண்டும் நினச்சிங்கன்னா நிச்சயம் இங்கே இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளில் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்வது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை,
1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹொரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை உங்களுக்கு செவ்வாய் ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹொரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹொரை, 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹொரை, 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹொரை என்று சனிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சனி ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சனி ஹொரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்லேயே ஆயுள், தொழில், கருமா சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி பகவான் தாங்க. அப்போ ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான் தாங்க. கடனை அடைப்பதற்கு ஏற்ற ஹொரையாக இந்த சனி ஹொரை கருதப்படுதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனி ஹொரையில் ஒருவர் தனது கடனை அடைச்சிக்கிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படாதுன்னு ஜோதிட நூல்கள், சாஸ்திர நூல்கள்லாம் கூறுதுங்க. இதே போல் பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாவங்களை தீர்ப்பது, பாத யாத்திரை பண்ணுறது, நடைப்பயணம் துவங்குறது, இந்த அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை எல்லாம் துவங்குவது போன்றவற்றிற்கு இந்த சனி ஹொரை ஒரு சிறப்பான ஒரு ஹொரைங்க. தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே முயற்சி செய்வதற்கு ஒரு ஏற்ற ஹொரைனே சொல்லலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக மிக ஒரு ஏற்ற நாளுங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் சனீஸ்வரனுடைய அருளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே நீங்கள் கருப்பு அல்லது நீல நிற உடைகளை அணிந்து கொண்டு சனி பகவானை வழிபட்டுவாங்க. உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் சனிக்கிழமையில் ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்கும் இன்றைய நாள் நற்பலன்கள் ஏற்படக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று உற்சாகங்கள் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் அதை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டுங்க. அப்போ உற்சாகமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ மகிழ்ச்சியற்ற சில சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உருவானா கூட நீங்க மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. அதனால திட்டமிட்டு அதன்படி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உடல்ல ஒரு விதமான சோர்வுகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ எதிர்பாலின மக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். அதே போல நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா நீங்க அவசரப்பட வேண்டாம். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்ப மனதுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சம்பவம் எல்லாம் நடைபெறக்கூடுங்க. அப்ப உறவினர்களுடைய வருகையால உங்கள் வீட்டுல உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே காணப்படுங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா சுப செலவாக இருக்குங்க என்பது ஆறுதல், உங்கள் மனதளவுல ஆறுதலை ஏற்படுத்தி தருங்க. அப்ப சுப செலவுகள் ஏற்பட்டாலே உங்களுக்கு மனசுல சந்தோஷம், தைரியம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படும். சிலருக்கு தாய்மாமன் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சிலருக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ உற்சாகமான ஒரு சூழ்நிலையை இன்றைய நாள் உங்களுக்கு காணப்பட்டாலும் எதிர்பார்த்த சலுகைகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. வியாபாரத்துல உங்களுக்கு சற்று பற்று வரவு உங்களுக்கு சுமாரத்தாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ
தொழில்ல வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய செயல்திறன்கள் அனைத்துமே உங்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையில இருக்குங்க. அதனால சிறப்பாக நீங்க திட்டமிட்டு முறையாக நீங்க ஒரு ஒழுங்கமைத்து ஒரு செயல்களை செய்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் விஷயங்கள்ல உங்களுக்கு இன்றைய நாள் சுமாரா தாங்க காணப்படுது. அதனால வேலை தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமுடன் இருந்தீங்கனாலே போதும். காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்துல தேவையற்ற சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு மோதல்கள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டுமுங்க. ஒரு சின்ன விஷயத்தை நீங்க பூதாகரமாக ஆக்க வேண்டாம். அதனால விட்டு கொடுத்து செல்லுங்க. இன்றைய நாள் அவருடான ஒரு வேற்றுமைகள் உங்களுக்கு காணப்பட்டா கூட அதை சரி இன்றைய நாளை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா மற்ற நாட்கள்ல அது சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா அப்படின்ற ஒரு யோசனைகள் வரும். அதையெல்லாம் தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டாலே உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். குழந்தைகள் விஷயங்கள்ல கல்வியில சின்ன சின்ன சில இடர்பாடுகள்லாம் வந்தா கூட அதையெல்லாம் தைரியமாக பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இன்றைய நாள் காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பயணத்தின் போது பணம் இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நிதி நிலைமையில கொஞ்சம் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருங்க. எங்கேயாவது நீங்க நிதியை வெளியில எடுத்துட்டு போகும்போது பணப்பையை நீங்க பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உடனடியாக அதாவது நீங்க கரெக்டான டயத்துல உணவு உட்கொள்ளாத காரணத்தால் தான் சில செரிமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியத்துல ஏற்படுங்க. அதனால உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள்ல ஒரு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நேரிடுங்க. அதே போல நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தீர்வுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாக கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவருடன் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. சற்று இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் நன்மைகள் சற்று நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால நீங்க முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க முருகப்பெருமானை வணங்குவதால நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்க செய்து வருவதால அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேதுவும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களால உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மகிழ்ச்சியாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள விதத்துல உங்களுக்கு எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பொருளாதார நெருக்கடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. அப்போ குழந்தைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ வேலை செய்பவங்களாக இருந்தீங்கன்னா திறமைக்கேற்ப உங்களுக்கு உயர்வும் முன்னேற்றங்களும் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுதுங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல சில அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் வெளிப்படக்கூடுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தொடர்பான ஏதாவது செயல்பாடுகள்ல இருந்து வந்த தாமதங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புரியக்கூடுங்க. அப்ப இந்த விஷயத்தினாலதான் இது தாமதங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு தெளிவு ஏற்படக்கூடும். மனை சார்ந்த இடம் சார்ந்த விருத்திக்கான சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப தேவையான பணம் உங்களுடைய கையில் இருப்பதால இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகளால உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும் ஒன்று இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ குடும்பத்துல உள்ளவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே போல எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள்
உங்களுக்கு அதிகம் காணப்படுங்க. அப்ப நண்பர்களிடத்துல நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். அலுவலகத்துல உங்களுக்கு பணிச்சுமை குறைவதால உற்சாகமாக காணப்படுவீங்க. வியாபாரத்துல உங்களுக்கு இன்றைய நாள் கூடுதல் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. பங்குதாரர்களால உங்களுக்கு நல்ல அனுகூலங்களும் இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள்ல மிகுந்த திருப்திகள் காணப்படக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய மேல அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் காணப்படுதுங்க. அப்போ தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. பங்குதாரர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு மிகுந்து அதிக அளவுல உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய வளர்ச்சி இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் ஒரு நல்லுறவை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்க இருவருமே பாத்தீங்கன்னா சிறந்த முறையில உங்களுடைய பேச்சாற்றல் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. உரையாடலும் உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்குங்க. அப்போ உங்களுடைய உறவுகள்ல அன்பு பெருகக்கூடும். மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்துல நல்ல ஒரு வளர்ச்சிகளும் இன்றைய நாள் காணப்படுங்க. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தாமதங்கள்லாம் இதுவரை இருந்துச்சுன்னா அந்த தாமதங்கள்லாம் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமையில உங்களிடம் உள்ள பணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்துல இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் பாத்தீங்கன்னா அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. அதனால நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைய நாள் ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக சீராகவும் இருக்குங்க. அதே போல சீரான ஒரு மனநிலை காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக அற்புதமாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு அற்புதமாக இருந்தாலே சின்ன சின்ன யோகா நடைபயிற்சி இந்த மாதிரியான சில பயிற்சிகளை செய்து கொண்டே இருங்க. மன வலிமை ஏற்பட காண்பீங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இழுபறியாக இருந்து வந்த சொத்து தொடர்பான சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்பட காண்பீங்க. உங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். அதே போல காப்பகம் தொடர்பான பணிகள்ல இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேதுவும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியின்மை அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு செயல்கள்லையுமே கொஞ்சம் ஒரு சிலருக்கு கவனமுடன் செயலாற்ற வேண்டுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை இன்றைய நாள் வளர்த்து கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயங்கள்ல கொஞ்சம் தடங்கள் தாமதங்கள் எல்லாம் ஏற்படலாம். அப்போ உங்களுடைய முயற்சிகளும் திட்டமிடுதலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தனவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப வியாபாரம் சார்ந்த பணிகள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடுங்க. மனதுல நினைத்திருந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடுங்க. சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு மனதளவுல அமைதியும் ஒற்றுமையும் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல எதிர்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு விலகக்கூடுங்க. அதே போல புதிய முயற்சிகள்ல கொஞ்சம் கவனமுடன் எடுத்து வைங்க. காரியங்கள்ல அனுகூலம் ஒரு சிலருக்கு உண்டானா கூட சிலருக்கு நவீனமான டிசைன்கள்
கடைகள்ல ஆடை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டாகக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவுல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருமுங்க. மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிங்க. உங்களுடைய யோசனைகளை நீங்கள் குடும்பத்தினரிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய பணிகள்ல உதவி செய்து உற்சாகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் சற்று தடை தாமதங்களுடன் கிடைக்கக்கூடுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால எல்லாம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று பணிகளை பொறுத்தவரை உங்களுக்கு குறைவான வாய்ப்புகளே அதிகமாக காணப்படுதுங்க. அப்ப அதிக பணிகள் உங்களுக்கு கவலை அளிக்க விதத்துல இருக்குங்க. அப்ப மனதளவுல இன்றைய நாள் உங்களுக்கு அதிக அதிக பளு உங்களுக்கு வேலை பளு காணப்படுதுங்க. அதனால இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் திட்டமிடுதலுடன் செயல்படுங்க. அதே போல தொழில் விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன லாபங்கள் உங்களுக்கு வரணும்னாலும் ஒரு சின்ன சின்ன தடங்கள் தாமதங்களுக்கு அப்புறம் நடைபெறக்கூடும். காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அது இன்றைய நாள் உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சின்ன சின்ன சிறு சிறு சண்டைகள் வந்தா கூட அதை விட்டு கொடுத்து போங்க. பெரியவர்களுடைய அரவணைப்புலையும் ஆசையோடும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. இதுவரை இருந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி அவர்களுடைய படிப்புல நல்ல கவனம் செலுத்தக்கூடிய வகையில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை நீங்க உங்களுக்கு இன்றைய நாள் அவ்வளவு ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்க கடனாகவோ ஏதோ பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதனால நிதி நிலைமையில கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் இன்றைய நாள் அவ்வளவு ஒரு சிறப்பாக இல்லாதனால தலைவலி இந்த மாதிரியான ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால ஆரோக்கியமாக இருக்க இன்றைய நாள் சின்ன சின்ன ஒரு நடைபயிற்சி, யோகா, தியானம் போன்ற சில பயிற்சிகளை மேற்கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவுல அமைதியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே போல தாய் வழியில அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகளுக்கு சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கூடுங்க. அதே போல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மனதளவுல திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக கூடுங்க. உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்றைய நாள் அமைய போகுதுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடகராசி கடகலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனியும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் குரு சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கை உணர்வு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. அப்போ உங்களுடைய செயல்கள்ல நேர்மை இன்றைய நாள் அவசியம் தேவைப்படுதுங்க. மன அழுத்தத்தை சமாளிக்க இன்றைய நாளை கொஞ்சம் அனுபவித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ தியானம் மேற்கொள்வது, ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குங்க. அப்போ மனதுல சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டா கூட அதெல்லாம் இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோக பணிகள்ல உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க கூடுங்க. அப்போ வாழ்க்கை துணையின் மூலம் ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு சிலருக்கு ஏற்படுது. அப்ப எதிர்பாராத தேவையற்ற சில செலவுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்ப தாயினுடைய விருப்பங்களை அறிந்து இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுது. அப்போ பணியாட்கள் மூலம் ஆதரவான ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் சற்று நிறைந்து காணப்படுங்க. குடும்பம் அல்லது வேலை தொடர்பான ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க.
அப்ப எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் கூட நேரிடும் இன்றைய நாள். அப்ப மற்றவர்களுடன் பேசும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தையும் நீங்க பொறுமையும் இன்றைய நாள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியில நீங்க ஏதாவது செல்லும் போது கைப்பைகள்ல கையில பொருட்களை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க ஏதாவது இருந்தாலும் வாகனத்துல செல்லும் பொழுது கவனமுடன் இருங்க. அலுவலகத்துல பணிகள்ல மிகுந்த கவனம் தேவைப்படுதுங்க இன்றைய நாள். அப்ப வியாபாரத்துல வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணிகள்ல சில இடர்பாடுகள்லாம் வரலாம். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பணிச்சூழல் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு சுமூகமான ஒரு சூழலாக இருக்காதுங்க. அப்ப உங்களுடைய பணிகள்ல சில தாமதங்கள் தடைகள் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை தொழில் சார்ந்த முறையில செய்வதற்கு திட்டமிட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளையும் திட்டமிட்டு நீங்க செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில உங்களுக்கு லாபங்கள் இன்றைய நாள் கிடைக்குமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படாதுங்க நிச்சயம். அதனால லாபங்களை எதிர்பார்க்காட்டா கூட நஷ்டங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் வராது. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உறவுகள்ல உங்களுக்கு நல்லிணக்கம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால உங்களுடைய துணையுடன் பேசும்போது இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டுங்க. எச்சரிக்கையுடன் இருங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படுதுங்க. அதனால இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்லுங்க. நிதானமான ஒரு பேச்சுக்கள் உங்களுக்கு அறிவாற்றலையும் உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு சிறு சிறு தடங்கள் வந்தா கூட அந்த தடங்கல்கள் எல்லாம் அவங்க தைரியத்துடன் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் அதிக செலவுகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால இன்றைய நாள் பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருந்தா கூட உங்களுடைய வரவை தக்க வைத்துக் கொள்ள வைப்பது இன்றைய நாள் கடினம்ங்க. ஏன்னா செலவினங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்ப நிதி நிலைமையும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சுமாரா தாங்க இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்று பதட்டம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கிய விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பதட்டப்படாதீங்க. பொறுமையாகவும் நிதானத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதே போல யோகா தியானம் போன்ற பயிற்சிகள்ல ஈடுபடுங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளை எல்லாத்தையும் மேற்கொள்வீங்க. அதே போல குறுகிய தூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமுடன் இருக்க வேண்டுங்க. சொத்து பிரிவுகள்ல சாதகமான முடிவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு திறமைகளும் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதை கொண்டு திருப்தியுடனும் மன அமைதியுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக இன்றைய நாள் உழைக்க வேண்டிய ஒரு தருணங்கள் எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ முக்கியமான செயல்களை இன்றைய நாள் தள்ளி போடுவது மிக மிக சிறந்ததுங்க. அப்போ எந்த ஒரு காரியத்தையும் இன்றைய நாள் கொஞ்சம் தவிர்ப்பது மிக நல்லது. அப்போ எழுத்து பணிகள்ல இருப்பவர்களுக்கு ஒரு வகையில பார்த்தீங்கன்னா திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஒருவருக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ காதுகள் தொடர்பான ஏதாவது சில பிரச்சனைகள் உபாதைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட சில பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. ஒவ்வொருவருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்பட்ட பழைய சிந்தனைகள் மூலம் உங்களுடைய மனதில் அமைதியின்மை உங்களுக்கு உருவாக கூடுங்க. அதனால இன்றைய நாள் ஒரு விஷயங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தையும்
பழைய நினைவுகளை நீங்க நினைவுபடுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்றைய நாள் கவலையாக ஒரு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதனால பழைய நினைவுகளை தவிர்த்துட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எதிலுமே நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ பயணங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் முக்கியமாக நல்லதுங்க. சிலருக்கு தாய் வழி உறவுகளால சில செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்துல வீண் விவாதங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால எதிலுமே பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லதுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்துல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுவதால உடல் அசதி, சோர்வு இது எல்லாமே உண்டாகலாமுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை நீங்கள் அனுசரணையாக நடந்து கொண்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்துல கனிவான ஒரு அணுகுமுறை இன்றைய நாள் உங்களுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிகள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவுல சோர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடும். குறித்த நேரத்துல பணிகளை நீங்க முடிக்க இயலாத காரணத்தால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவுல சில கவலைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. தொழில்ல உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்களுக்கு நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய விஷயங்கள்ல குடும்பத்துல எளிதில் இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள்ல பார்த்தீங்கன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. அதனால இந்த உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அப்ப துணையுடன் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை அணுகுமுறை கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்துல சற்று மகிழ்ச்சி குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்ப இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று நீங்க கொஞ்சம் சுற்றி வருவது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவுல ஆறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன்களும் இன்றைய நாள் காணப்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதியில நீங்க உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் இல்லைங்க. அதனால குடும்பத்திற்காக பணம் செலவு செய்யக்கூடிய சில செலவு இடங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டா கூட பொறுப்புகள் இன்றைய நாள் அதிகமாக காணப்படுங்க. அப்ப நிதி நிலைமை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடுங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்க செய்ய நினைச்சா கூட நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் தாங்க ஏற்படுது. ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தந்தையினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. இது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவுல கவலை அளிக்கும் விதத்துல இருக்குங்க. அப்போ பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே இந்த ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். மகம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப உறுப்பினர்களுடைய பற்றிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. பிறமொழி பேசக்கூடிய நண்பர்களிடத்துல உங்களுக்கு உதவிகள் எல்லாமே நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களுக்கு உண்டான மதிப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிந்தனைகள்ல உங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகக்கூடுங்க. பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட்டு இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுடைய முயற்சி விடாமுயற்சி இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அப்போ முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்ப இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம் மன உறுதி
எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூய்மை இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்புறம் வெளி வட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாற்று மருத்துவம் குறித்த ஆலோசனைகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சேமிப்புகளை மேம்படுத்துவதற்குண்டான எண்ணங்கள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதில் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு வாய்க்க கொடுங்க. அதே போல உடன் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க கொடுங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நீங்க உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல்ல சில விஷயங்கள்ல கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல உங்களுக்கு நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. அப்ப தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. அப்ப தாய் வழி உறவினர்கள் வருகையால வீட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் உண்டாக கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அன்பு இது எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கை துணையால ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. அப்ப குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்ப அலுவலகத்துல உங்களுக்கு வழக்கமான ஒரு சூழலே காணப்படுதுங்க. நல்ல லாபங்களும் ஏற்படக்கூடும். வியாபாரத்துல பாத்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகமாக கூடுதல் உழைப்புகள் உங்களுக்கு தேவைப்படுங்க. அதற்குண்டான சில மானியங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்ப வேலை தொழில் விஷயங்கள்ல உங்களுடைய பணிகளை இன்றைய நாள் விரைந்து செயலாற்றுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு என்று ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு அந்த பணிகள்ல நீங்க வெளிப்படுத்துவீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு அபரிவிதமான சில வளர்ச்சிகளை கொடுக்குங்க. உங்களுடைய தொழில்ல உங்களுடைய உழைப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய உழைப்புக்கு தேவையான பலன்கள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் உங்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்ப நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் குடும்ப வளர்ச்சிக்கான முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்குங்க. அப்ப நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் உங்களுடைய துணையுடைய சப்போர்ட் முழுவதுமாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுது. அவர்களுடைய போட்டித் தேர்வுகள்ல பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படும். அதில் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவீங்க. அப்ப நிதி ஆதாரம் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் உச்சம் தொடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும் தைரியம் காரணமாக இன்றைய நாள் நீங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துடனும் ஐஸ்வர்யத்துடனும் இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு மனதுல சில குழப்பங்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. அதே போல எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த தாமதங்கள் முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல இழுபறியான பணிகளை செய்து முடிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் அமையக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடன் பணிபுரிவு மூலம் பார்த்தீங்கன்னா சிறு மனக்கசப்புகள் எல்லாமே நேரலாமுங்க. அதனால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல அனுபவங்கள் இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல், மன உறுதி, எண்ணங்கள் தூய்மை, இது எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். உங்களுக்கு தன்னம்பிக்கை இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தவறி போன சில வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய உத்தியோகத்துல திறமைக்கு ஏற்ற சாதகமான ஒரு சூழல் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உங்களுடைய நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது இன்றைய நாள் நல்லது. அதே போல கடன் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடுங்க. நண்பர்களுடைய வட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. சமூக பணிகள்ல சில அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்ப எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. உங்களுடைய குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்ப எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அப்போ மாலையில பள்ளி கல்லூரிகள்ல நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. அப்ப சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகுது. அலுவலகத்துல சக ஊழியர்களால ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே விலகக்கூடுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியுடனும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் திட்டமிடுதலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் உங்களுடைய மேல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தனித்தன்மை உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணா கூட இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். தொழில நல்ல லாபங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு தொடர்புகள் அதிகமாக காணப்படுதுங்க. இதனால உங்கள் இருவரிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்துல உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுது. உங்களுடைய குடும்ப வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடும். குழந்தைகளுடைய கல்வி விஷயங்கள்ல இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. போட்டி தேர்வுகள்ல கலந்து கொண்டா நிச்சயம் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் பணம் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வரவு உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும் திடமான ஒரு மன உறுதி காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ எல்லா விதத்திலையுமே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் வழியில ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே காணப்படுங்க. எதிர்பாராத தனவரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கடன் சார்ந்த இன்னல்கள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடும். குழந்தைகள் வழியில கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்கு. விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையுடன் உங்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சில அனுபவங்கள் மூலம் ஒரு புதுவிதமான கண்ணோட்டங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க. நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய நடவடிக்கைகள்ல இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. நிதானத்தோடு செயல்படுங்க. எந்த ஒரு காரியத்திலையும் இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்லுங்க. கடினமான பணிகளை நீங்க எளிதாக ஆற்றுவது அப்படின்றத கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள்ல உங்களுக்கு யாராவது உங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. தர்ம காரியங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய நாள் அதிகமாக ஏற்படுங்க. அப்ப தந்தை வழியில கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய கருத்துக்களுக்கு இன்றைய நாள் மதிப்புகள் அதிகம் உண்டாகக்கூடும். பார்வை தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அப்ப எந்த ஒரு விஷயத்திலுமே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே ஏற்படுங்க. அப்ப ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது பணிகள்ல உங்களுக்கு வித்தியாசமான சில அனுபவங்கள் எல்லாமே ஏற்படக்கூடும். கடன் சார்ந்த செயல்கள்ல கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவினர்களுடைய வருகையால திடீர் செலவுகள் ஏற்பட்டா கூட அதெல்லாம் சமாளித்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல உடல் ஆரோக்கியம் இன்றைய நாள் மேம்படக்கூடும். அலுவலகத்துல உங்களுக்கு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா கடிந்து கொண்டா கூட பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப வியாபாரத்துல விற்பனை லாபமும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல தடங்கள் ஏற்பட்டாலும் லாபங்களுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்க போகுது. அப்ப வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள்ல கொஞ்சம் கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. சிறு சிறு தடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடும். அதனால நேரத்தை வீணடிக்கலாம். அதனால திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுக்கு சுமூகமாக ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொழில் விஷயங்கள்ல சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் லாபங்கள் உங்களுக்கு கடைசியில நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்கு. பங்குதாரர்களுடைய சின்ன சின்ன தொடர்புல உங்களுக்கு சில சிறு சிறு சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க, புரிந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையை நீங்கள் சமாளிப்பதே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப நீங்க என்ன கருத்து சொன்னாலும் அதற்கு நெகட்டிவ் கருத்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதனால ஒரு பக்கம் தள்ளி வைத்து இருங்க. இருவருமே பார்த்தீங்கன்னா பொதுவான முடிவுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ புரிந்து கொண்டு செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்துல மகிழ்ச்சியை தக்க வைக்கலாம். இல்லைன்னா சற்று குறைந்து தாங்க காணப்படும். அதனால இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் வரலாம். அதனால சளி இருமல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் பணம் பார்த்தீங்கன்னா குறைவாக காணப்படுதுங்க. அப்போ செலவுகள் அதிகமாக இருக்கும், வரவுகள் கம்மியாக இருக்குங்க. அதனால பணத்தை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் கையாளுவது இன்றைய நாள் நல்லது. அப்ப நிதி நிலைமை உங்களுக்கு சுமாரா தாங்க இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சளி இருமல் காரணமாக சில பதட்டமான ஒரு சூழல்கள்லாம் ஏற்படலாம். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல இன்றைய நாள் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபார பணிகள்ல புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. அனுசம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கள் பற்றிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தோன்றி மறையக்கூடுங்க. பொன்பொருள் சேர்க்கைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டுங்க. உங்களுக்கு பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும்
4ஆம் பாவத்தில் சனியும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமான ஒரு நாளாகத்தாங்க இருக்க போகுது. அதனால இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் புதிய புதிய முயற்சிகளை நீங்க ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதுல நீங்க உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. மந்தமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மறையக்கூடுங்க. அப்ப இன்றைய நாள் கொஞ்சம் தைரியம் குறைந்தும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்க. தன்னம்பிக்கையை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நேர்மறையாக நீங்க சிந்தித்து மன ஆற்றலுடன் செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. உத்தியோக விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் ஒரு சிலருக்கு உங்களுக்கு குழப்பங்களும் உண்டாக கூடுங்க. அப்ப எதிர்பாராத செலவுகள் எல்லாமே உங்களுக்கு சேமிப்புகள் மூலம் குறையக்கூடுங்க. பொழுதுபோக்கு செயல்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கையிருப்புகளும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ உடன் பிறந்தவர்கள் வழியில கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. கலை சார்ந்த ஏதாவது துறைகள்ல இருந்தீங்கன்னா இழுபறியான ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா பதட்டங்களை தணிப்பது மிக நல்லதுங்க. காரிய அனுகூலங்கள் ஒரு சிலருக்கு உண்டானக்கூடிய நாளாகவும் இருக்கு. அப்ப எதிர்பார்த்த பணம் ஒரு சிலருக்கு கையிற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அப்ப தாயிடம் நீங்க கேட்ட உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. உடல் நலத்துல கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படக்கூடுங்க. அப்ப சிலருக்கு திடீர் பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்களும் உண்டாகக்கூடுங்க. வியாபாரத்திலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி, சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிட வேண்டாமுங்க. அதே போல வியாபாரத்துல விற்பனை லாபமும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்பட்டாலும் பணியாளர்களால சிறு சிறு பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிகள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப சக பணியாளர்களுடனான உறவு உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்காது. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரலாம், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அவர்களுடன் உங்களுடைய அணுகுமுறையை இன்றைய நாள் மாற்றி சிறந்த முறையில பழக வேண்டுங்க. திட்டமிடுதலுடன் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளால சில மோதல்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு நிறைய காணப்படுது. அதனால தேவையற்ற வாக்குவாதங்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்த்துருங்க. நிதானமான போக்கையும் பக்குவமாக நடந்து கொள்வதும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்க, அது உங்களுக்கு மிக நல்லதுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்கள்ல இன்றைய நாள் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்திலையுமே அவங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப கல்வி விஷயங்கள்ல அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை அவ்வளவு ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். பணம் இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லது. அதனால பணத்தை நீங்கள் கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப நிதி நிலைமையில எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான ஒரு சூழல்லாம் காணப்படுங்க. இதனால உங்களுடைய ஆரோக்கியம் கிடக்கூடும். பிரார்த்தனைகள், தியானம், யோகா இந்த மாதிரியான சின்ன சின்ன பயிற்சிகளை செய்வதன் மூலம் உங்களுக்கு மன அமைதியும் ஆரோக்கியமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே போல அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க கூடுங்க. அப்ப வியாபார விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்கு. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க, நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுங்க. அதே போல தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு
2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் உங்களுக்கு செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இதையெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதுல புதுவிதமான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்ப வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமாக மாறக்கூடுங்க. பொருளாதார தொடர்பான ஏதாவது நெருக்கடிகள்லாம் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் அது இன்றைய நாள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. உங்களுடைய சிந்தனைகள்ல சில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வழக்கு தொடர்பான ஏதாவது பணிகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப தேவையில்லாத சிந்தனைகளை இன்றைய நாள் குறைத்துக் கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப இன்றைய நாள் மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய முடிவுகளை துணிந்து எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல வாழ்க்கை துணையால நல்ல ஒரு ஆதாயங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தினருடைய உங்களுடைய யோசனைக்கு முக்கியத்துவம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அப்ப பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளும் கூடங்க. அப்போ உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல நீங்க கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்க போது. அப்போ அலுவலகத்துல இன்றைய நாள் எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. இப்ப வியாபாரத்துல விற்பனை நீங்க எவ்வளவுக்கு எதிர்பார்க்கிறீங்களோ அதை விட அதிகமாக இன்றைய நாள் காணப்படும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சற்று சுமாரா தாங்க காணப்படுது. அப்ப வேலை தொழில் விஷயங்கள்ல இன்றைய நாள் பாத்தீங்கன்னா பணியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அப்ப பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வியாபாரம் உங்களுக்கு மிக அற்புதமாக இன்றைய நாள் காணப்படுது. சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடனான சீரான ஒரு மனநிலையை வெளிப்படுத்துவீங்க. இதனால உங்களுடைய இனிமையான பேச்சுக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையினுடைய மனதை கவரக்கூடிய வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்துல மகிழ்ச்சிகள் இன்றைய நாள் நிச்சயம் அதிகரித்தே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய எண்ண உணர்வுகள் அதிர்வு ஆற்றல்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்து காணப்படும். வெளியிடங்களுக்கு நீங்க சென்று வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயம் காணப்படுதுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் புதிதாக வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தினுடைய பயனுடைய உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பான ஒரு நிதி நிலைமை காணப்படுதுங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களிடம் காணப்படும் தைரியம் ஆற்றல் இதெல்லாம் அதிகமாக காணப்படுதுங்க. இதன் காரணமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தினுடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட சிந்தனைகளால் சில குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. அதே போல் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சார்ந்த செயல்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உத்தியோகத்தில் சிறு சிறு அவப்பெயர்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு நீங்க கூடுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஒரு அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கரனுடைய பயணமும், கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சௌகரியங்கள் குறைந்து காணப்படுங்க. அப்போ பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அது இன்றைய நாள் மிக அவசியம் தேவைப்படுதுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் எளிதாகவும் லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதில் லாபங்கள் உண்டாக கூடுங்க. உங்களுடைய மனதில் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. அதே போல உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்களை எல்லாம் செய்வீங்க. நண்பர்கள் வழியில நல்ல ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். அதே போல பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நாளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உறவினர்கள் உங்களிடம் பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தாய்மாமன் வழியில எதிர்பாராத செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் ஒரு சிலருக்கு அதிகரித்து காணப்படும். உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனை அதிகாரிகளால் சில பாராட்டப்படக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ திடீர் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகள் உங்களுக்கு சற்று கடினமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிப்பது மிக கடினமாக ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு சற்று லாபங்கள் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. அதே போல காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்ப விஷயங்கள்ல அன்பு அரவணைப்பு இது இருந்தா கூட சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய காணப்படுதுங்க. அப்ப நீங்கள் உங்களுடைய துணையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாள் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சிறிய அளவிலான கடன்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப இன்றைய நாள் பணவரவிற்கு ஒரு சாதகமான நாள் இல்லைங்க. அப்ப நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாள் இல்லாதனால நிதியை கொஞ்சம் கவனமுடன் கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவையற்ற மனக்கவலைகள் காரணமாக நீங்கள் உங்களுக்கு தலைவலி இந்த மாதிரியான சில வலிகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் செம்மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. எதுலையுமே அவசரமின்றி நீங்க பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல சதயம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் நிதானமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. அதே போல உடன் பிறந்தவர்கள் மூலம் சில அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களிடத்துல பயனற்ற பேச்சுக்களை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய சிந்தனைகள்ல இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு சுக்கரனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும்,
விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய செயல்களை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த செயல்கள் நீங்கள் செய்தாலும் பார்த்தீங்கன்னா 1-2 முறை நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் ஏதாவது இருந்தாலும் சரி, பொருட்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடுங்க. மனை சார்ந்த ஏதாவது கடன் பிரச்சனைகள், கடன் உதவிகள் ஏதாவது நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் அது இந்த நாள்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கூடுங்க. அப்ப வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான நாள்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா கூட அந்த விஷயங்கள்ல, உணவு விஷயத்துல கவனமாக இருங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. அப்ப தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடும். இன்றைய நாள் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தா கூட உற்சாகமாக நீங்க செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பாத்தீங்கன்னா பணியாளர்களால சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதனால வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் அதிகமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் சிறிது பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நிலவக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் சற்று இன்றைய நாள் கொஞ்சம் குறைந்ததாங்க காணப்படும். அதே போல காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. ஒற்றுமையை நீங்க வலுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப விட்டு கொடுத்து செல்லுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையுடன் நிதானத்துடனும் செயல்படுவது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆன்மீக பயணங்களுக்காக நீங்க பணத்தை எல்லாம் செலவு செய்வீங்க. அப்போ பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால பணத்தை நீங்க கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப நிதி நிலைமையும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்திற்காக நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுவதால உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மனதளவுல கவலைகள் எல்லாமே உருவாக்கி கொடுக்குங்க. அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதுல நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. பெற்றோர்களுடைய விருப்பங்களை இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடுங்க. அறிமுகம் இல்லாதவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அதே போல ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கமிஷன் சார்ந்த பணிகள்ல உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடும். உத்தியோக பணிகள்ல உங்களுக்கு மதிப்புகளும் ஒத்துழைப்புகளும் மேம்படக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.